அதானே ராமுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பார்த்திருக்கு. அதுதான் ஜூலி. நீ என்னமோ பெருசா வெள்ளைன்னு பீத்திக்கிறிய. உன்னை விட ஜூலி வெள்ளை. அதை விட்டுட்டு உன்னை கட்டிக்குவானா? ஏண்டா ராமு? உங்க முகத்துல சிரிப்பு பார்த்து வெகு நாள் ஆயிடுதுங்க. வாரணுங்க. ஏன் இருட்டு இருட்டா? அமாவாசைங்க. ரெண்டு ஒண்ணுதான். நம்ம நாடகத்துல இடத்த கட்டும் இன்னைக்கே. சில நல்ல காரியங்களுக்கு நான் கூலி வாங்குறதே இல்லை. என்ன விட்டுருங்கய்யா, உண்மை சொல்லிடுறயா, என்ன விட்டுருங்கய்யா. யார் நீ? எதுக்காக என்ன கொல்ல வந்த? நானா வரல, என்ன அனுப்பிச்சாங்க. யாரும் அனுப்பிச்சாங்க? சொல்லு. சொல்றேன். ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க. உங்களை தீர்த்து கட்ட சொல்லி அனுப்புறது இந்த வீட்டுல உங்க கூட இருக்கிற பாலு, கிரி, மது, இந்த உஷா. ராஜா, இவன் சொல்றதை நம்பாதீங்க. இவன் போய் சொல்றான். அம்மா தாயே, நான் எதுக்கு போய் சொல்லணும்? செஞ்ச கொலைய செஞ்ச நீ கோர்ட்லயே ஒத்துக்கிறவன்னா நான் எதுக்கு போய் சொல்றேன்? நீங்க சொல்லாம நான் எங்க வர போறேன்? நான் சொன்னேனா? ராஜா சுத்த போய் இவனை நான் இப்பதான் பாக்குறேன். ராஜா, இவன் சொல்றது நம்பாத. சார், உங்களை கொல்ல சொன்னதே இந்த ஆள் தான் சார். சரி சார், நீங்க சொன்ன சரி சார். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இங்க என்ன நடந்துச்சு? சார், பணத்துக்காக பல வேலைகள் செய்யறவன் தான் நான். இவங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு உங்களை கொலை செய்யணும்னு சொன்னாங்க. நான் ஏன்னு கேட்டேன். அவன் பொண்டாட்டிய விரட்டி அடிச்சிட்டோம். ஆள் இல்லாத வீடு, சொத்து சுகம் இருக்கு, அப்புறம் நகை, பணம், காசு, ரெண்டாம் தாரம், அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டாங்க. இப்ப நான் மாட்டிக்கிட்டதும் இவங்க தப்பிக்க பாக்குறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், இது நியாயமா? ராஜா, இவன் போய் சொல்றான். நோ, இத நம்பாத நீ. இவனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல ராஜா. சம்பந்தம் இல்ல? ஐயாவை கொள்றது கூலியா? இத கொடுக்கல? அம்மா புண்ணியவதி, உங்களுக்குள்ள என்ன கூட்டுக்களவாணி திட்டம் வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன வம்பர மாட்டி விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? டேய், எங்க வாழ்க்கையில விளையாடாத. அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறக்கணும் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஐயா, தெரியாம இவங்க பேச்ச நம்பி தப்பு பண்ணிட்டேன். என்ன போலீஸ் ஒப்படைச்சிருங்க. நீ போலாம். உப்புத்தன வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னும் நிக்கிறீங்களே உங்களை. அம்மா தாயே, இந்த அம்மா நெக்லஸ் தொட்டாலே பாவம். இனிமே இந்த மாதிரி காரியங்கள்ல யாரையும் மாட்டி விடாத தாயே. நல்லா இரு. ராஜா, அவ சொல்றது. ஷட் அப். உங்க விளக்கம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்னோட விரோதிங்க. கேவலம் பணத்துக்காக என்ன கொலை செய்ய துணிஞ்சீங்களே, பழகன தோஷத்துக்காக உங்களை போலீஸ்ல ஒப்படைக்காம விடுறேன். அவுட். ராஜா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கு மேலையும் நீங்க சொல்றதை கேட்க நான் ஒண்ணும் மடையா இல்ல. அமாவாசை, பௌர்ணமி, இந்த நன்றி கெட்ட நாயங்களை அடிச்சு வெளியே துரத்து. உங்க போக்கு சரியில்லை, எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு அப்பவே சொன்னேன். கேட்டீங்களா? அப்ப சொன்ன என்ன, இப்ப சொன்ன என்ன? ஐயா தான் சொல்லி போட்டாருல, போக வேண்டியதேனோ. ஆமாமா, போயிட்டே இருங்க. முறைச்சு புண்ணியம் இல்ல, திசை மாறி போச்சு, காத்து எங்க பக்கம் அடிக்குது, போயிட்டே இருங்க. என்ன ஓய், இதுக்கு மேல நின்னீங்கன்னா ஐயா போலீஸ்கார கூட்டு போடுவாரு. முதல்ல எடுத்து காலி நடங்க. ஏண்டி, உங்களுக்கு சோறு தானே வடிச்சு கொட்டுறேன்? பின்ன வேற இடத்து கொட்டின. அப்ப சொன்ன உடனே போயிருக்கணுமே, இவ்வளவு லேட்டா போறாங்க. அதுவும் அவங்களுக்கு கேளுங்க. அப்ப கூப்பிடட்டுமா? ஐயோ வேண்டாம், மறுக்க வந்து ஒட்டிக்கு வாங்க. ஆமாமா, அது கிடக்குது விடுங்க. நம்ம கதாநாயகம் கதாநாயகம் பாக்கல. ராமுக்கண்ணா, கூலிக்கண்ணே. அப்போ அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்களா? ஆமாமா. உங்களை என்ன குத்தம் சொல்லி வெளியில அனுப்பிச்சாங்களோ அதே குத்தத்தை அவங்க மேல சமத்தி விரட்டி அடிச்சாச்சுங்க. சபாசு, நாம போட்ட திட்டத்துல 3/4 பங்கு வெற்றி. அடுத்ததா தம்பி மனசுல நம்ம செல்வியை பத்தி நினைப்ப உண்டு பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் முழு வெற்றி கிடைச்ச மாதிரிதான்.
அதுக்கப்புறம் நம்ம செல்வியும் தம்பியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதுக்கு என்னடா பண்ணலாம் ராமா? தம்பி நீயா? நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. எதுக்கு வந்த? எதுக்கு வருவாங்க? கொஞ்சம் பணம் தேவைப்படுது பிரதர். தேவைப்பட்டா இருக்கிறவன் இல்லாதவனுக்கு தரணும், அதான் தர்மம். நீ இருக்கிறவன், நான் இல்லாதவன். எப்படி? ஐ சே யூ கெட் அவுட். நீ எந்த பாஷையில வேணாலும் திட்டு, கோச்சுக்க மாட்டேன். பணத்தை மட்டும் கொடுத்துரு, டக்குன்னு போயிடுறேன். குடுக்கலன்னா என்ன செய்வ? கொடுக்கலன்னா தம்பி, உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க அம்மாவை பத்தியும் நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். பாவம் நோயாளியான அந்த அம்மா, நீங்க 2 பேரும் இங்க நகமும் சதையுமா பூவும் நாருமா ஒற்றுமையா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் மருமவ சீக்கிரமே தனக்கு ஒரு பேரனை பெற்று கொடுப்பான்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. ராம மாதிரி இருக்கிற தான் மாமன், சீதை மாதிரி இருக்கிற தான் மருமவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டான் கேள்விப்பட்டா, வயசான காலம் வேற, தாங்காத நினைக்கிறேன், பொட்டுன்னு போயிடுவாங்க. எனக்கே பாவமா இருக்கு. உனக்கு எப்படி? பணமா பாசமா? அம்மாவா நான் உன் ஊருக்கு போகவா? என்ன பிளாக்மெயில பண்ற? மெமரபிள் போட்டோகிராஃப். எங்க உயிரை பணைய வச்சு எடுத்த படம் எப்படி இருக்கு? இது உன்னை எந்த நிமிஷமும் குற்றவாளி கொண்டு நிறுத்தும். உன் பொண்டாட்டி பொட்டு அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைச்ச போட்டோ. இது எப்படி இருக்கு? இதுக்கு நெகட்டிவும் இருக்கு. எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறோம். ஆனா அது கொஞ்சம் நீ சில்லறை செலவு பண்ணணும். ரொம்ப இல்ல, தலைக்கு 1 3 லட்சம். நன்றி கெட்ட ராஸ்கல்ஸ், நான் போட்ட சோத்தை தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்க. உணர்ச்சி வசப்படாத ராஜா, எங்களுக்கும் கோவம் வரும், அப்புறம் ரேட் ஏறும், நீ அதிக பணம் கொடுக்க வேண்டிய வரும். குடுக்கலனா இது போலீஸுக்கு போகும், அப்புறம் என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. ஆல்ரைட், உங்க கூட பழகின பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நீங்க கேட்ட பணத்தை நான் தரேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 1 வாரம் டைம் தரோம், அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிடு. இல்ல கம் லெட்ஸ் கோ. ராஜா பையன் மிரண்டுட்டா, போட்டோ பார்த்தது பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிட்டா. ஒரே வாரத்துல 3 லட்சத்தையும் கொண்டு வந்து கொடுத்துற போறான். சோ லாட்டரி டிக்கெட் வாங்காமலேயே 3 லட்சாதிபதிகள் அடுத்த வாரம் உருவாக போகிறார்கள். போட்டோ. அம்மா எதுக்கு சியர்ஸ்? ஒண்ணுமே இல்ல, ராஜா பையன் நம்மள வெளியே அனுப்பிச்சுட்டா எத்தனை நாளைக்கு தான் உன் ஆதரவுல நம்ம இருக்கிறது? அதனால தனி ட்ரூப் ஆரம்பிக்க முடிவு பண்ணிருக்கோம். நீ என்ன சொல்ற? என்னமோ சொல்லுங்க. செல்வி, உனக்கு ஏமா இந்த வேலையெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். ஏன் நார கழிச்சுட்டு இருக்க? சமையல் ஆகி போச்சு, சாப்பிட்டுட்டு பேசாம படம் தூங்க வேண்டியதானே. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? போமா, நீ சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் பண்ணுவேன்.